ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஏகே ஈஷான் vlogs. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு ட்ராவல் vlog தாங்க பார்க்க போகிறீங்க. ட்ராவல் vlog அப்படிங்கிறது ட்ரெக்கிங் vlog தாங்க பார்க்க போகிறீங்க. நானும் என் ஹஸ்பண்டும் வந்து வந்தவாசி தவளகிரிநாதர் மலை கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம். ஸோ அந்த ஒரு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எங்கள் வீட்டிலேருந்து இந்த வந்தவாசி மலை பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் தாங்க. நான் நிறைய என்னோடய வீட்டு மாடி மேலேருந்து அந்த மலையை வந்து நான் காட்டியிருப்பேன். இன்றைக்கி அந்த மலை மேலே தான் நாங்கள் இன்றைக்கி வந்து போக போகிறோம். நாங்கள் வந்து எங்கள் வீட்டிலேருந்து 2 வீலர்லேயே ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். இது வந்து மலை அடிவாரத்தில் ஒரு சின்ன ஒரு கோயில் ஒன்று இருந்துச்சு. அங்கே வந்து வண்டி எல்லாம் பார்க் பண்ணிவிட்டு மலை மேலே வந்து ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி இந்த ட்ராவல் vlog வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ட்ரெக்கிங்லாம் இது வரைக்கும் நான் லைஃப் டைமில் போனதே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரெக்கிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மலை மேலே வந்து எப்படி போகிறேன் அப்படிங்கிறத வந்து பாருங்கள். நல்லாயிருக்கும் இந்த vlog வந்து. இதில் வந்து 2 வழி இருக்குங்க. இந்த மலை மேலே வந்து ஏறத்துக்கு ஒயிட் கலரில் இருக்க பார்த்திங்களா, அது ஒரு வழி. அதுக்கப்புறம் இந்த ஒரு பாதை ஒன்று இருக்குது. இப்போ இந்த மாதிரி இருக்கிற பாதையில் போனீங்க அப்படின்னா ஒரு 2 கோயில் நடுவில் வருங்க. ஒரு பச்சையம்மன் கோயில் ஒன்று வரும், ஒரு முனீஸ்வரர் கோயில் வரும். அதை வந்து பார்த்துட்டு போகலாம். அந்த வழியிலையும் போகலாம். ஆனால் இந்த வழி இன்னும் நல்லாயிருக்கும் போக. ஸோ நான் இந்த வழி தாங்க சூஸ் பண்ணி நாங்கள் மேலே ஏறி போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பார்த்திங்க அப்படின்னா அந்த காலத்தில் வந்து ஒரு தண்ணி தொட்டி மாதிரி கட்டியிருப்பாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு தொட்டியிலேருந்து அந்த சிங்கத்தோட வாயில் வந்து தண்ணி வர மாதிரி வரும். நல்லா மழை காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா தண்ணிலாம் ஒரு மா இலை வந்து வச்சுருக்காங்க. அந்த தொட்டியிலேருந்து தண்ணி ஒழுகிற மாதிரி அவ்வளோ பார்க்குறதுக்கே செம்ம சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரெக்கிங்லாம் வரீங்க அப்படின்னா வந்து ஸ்நாக்ஸு வாட்டர் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுங்க. அது வந்து ஒரு இதுவாக இருக்கும். இப்போ கொஞ்சம் தூரம் மேலே வந்த உடனே இங்கே ஒரு பச்சையம்மன் கோயில் இருக்குது பாருங்கள். இந்த கோயிலில் வந்து சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டுட்டு அப்படியே மேலே வந்து போகும்போதே வந்து நேச்சுரல் சீன்ஸ் எல்லாம் அப்படியே பார்த்துட்டே மேலே போயிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் தூரம் வந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு முனீஸ்வரன் கோயிலும் இருக்கும். அந்த முனீஸ்வரன் கோயிலெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து மேலே நடக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மேலே வந்து நடக்கும்போது எனக்கு ஒன்றுமே தெரியலங்க. உண்மையிலே நல்லா இருந்துச்சு மேலே ஏறி போகும்போது. ஆனால் கீழே இறங்கும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. கீழே வந்து பார்த்து நடக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அங்கங்கே நின்றுட்டு அப்படியே இயற்கை அழகெல்லாம் அப்படியே ரசிச்சுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். மேலே இருந்து அந்த ஊரெல்லாம் பார்க்குறதே ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. பாருங்கள் ஊரெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. அங்கங்கே கொஞ்சம் குழியாக இருக்குது. அந்த இடத்துலலாம் வந்து தண்ணிலாம் வந்து ரொம்ப இருக்குது. மேலேருந்து அந்த ஊற்று தண்ணிலாம் அப்படியே வந்திருக்கு போல். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வந்தோடனே இந்த மாதிரிலாம் ஸ்டெப்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கட்டி வச்சுருக்காங்க. அங்கங்கே வந்து இந்த மாதிரி கம்பியெல்லாம் போட்டு கொஞ்சம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அங்கெல்லாம் நின்று ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு அப்படியே கொஞ்சம் மேலே வந்து அப்படியே போகும்போது அந்த காற்றெல்லாம் மேலே வந்து வீசும்போது அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க பார்க்குறதுக்கே. பாருங்கள் ஊரெல்லாம் வந்து இங்கேருந்து பார்க்குறதே ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் தான். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பாருங்கள் இந்த மலை மேலேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக. அங்கே ஒரு தனியாக ஒரு மலை தெரியுது பார்த்திங்களா, அது வந்து பர்வதமலை. இங்கேருந்து பார்த்தாலே அந்த மலை வந்து நல்லா தெரியுங்க. பர்வதமலை வந்து இங்கேருந்து பார்த்தாலே சூப்பராக தெரியுது பாருங்கள். அப்படியே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இன்னும் நான் மேலே வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். மேலே போக போக வந்து சுத்தமாக முடியல. அங்கங்கே வந்து வெயிட் பண்ணி கொஞ்சம் நேரம் வந்து தண்ணிலாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தாங்க போகணும். இது வந்து ரொம்ப பெரிய மலைலாம் இல்லைங்க. ஆனால் ஒரு சில இடத்துல வந்து ரொம்ப நெட்டாக இருக்கும். ஏறும்போதே வந்து பார்த்து தாங்க ஏறணும். கொஞ்சம் பார்க்க பயமாக தான் இருக்கும். ஆனால் வந்து ஏறிட்டால் ஒன்றுமே தெரியாது. ஸோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் கொஞ்சம் ஏறினேன். என்னால் முடியவே இல்லை. என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் சீக்கிரமாக ஏறிட்டார். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வந்து அப்படியே மேலே ஏறிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு மேலே வந்துட்டோங்க. ஸோ ஃபைனலி வந்து ரீச் ஆகிட்டோம். இதுதான் வந்து மலைக்கு மேலே இருக்கிற கோயில். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. மலை மேலேருந்து இந்த கோயில் பார்த்துட்டே அப்படியே இந்த ஊரை பார்க்குறது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் தான். பார்க்கவே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இங்கேயும் கொஞ்சம் ஒரு பள்ளம் மாதிரி அங்கே தண்ணிலாம் தேங்கி இருக்குது. அதெல்லாம் நாங்கள் வந்து பார்த்துட்ருந்தோம். மேலேருந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து சாமி கும்பிட போயிட்டோம். ஃபைனலி வந்து மேலே ரீச் ஆகிட்டு வந்து சாமி கும்பிடும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. இங்கே அவ்வளோ பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருந்ததுங்க. இங்கே வந்து ஒரு குட்டியாக ஒரு நாகதேவதையும் ஒரு பிரம்மர் சிலையும் வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு பாருங்கள் ஒரு சின்ன சின்ன சிலை தாங்க வச்சுருக்காங்க. அந்த காலத்துலேயே வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஸோ பிரம்மதேவர்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய நந்தி இருந்தாங்க. நந்தி தேவரையும் பார்த்துட்டு சிவபெருமான் வந்து பார்த்தோம். சிவபெருமான் பார்க்கும்போது வந்து அவ்வளோ ஒரு மைண்ட் வந்து ஒரு ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. மேலே ஏறி வந்த அந்த ஒரு கஷ்டமே தெரியலங்க. ஃபைனலி ரீச் ஆகிட்டோம் நாங்கள். சாமியெல்லாம் நல்லா பார்த்தோங்க. சாமியெல்லாம் நல்லா பார்த்துட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோங்க.
சாமிலாம் பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸில் அதுக்கப்புறம் இங்கே வந்து இன்னொரு சிலை ஒன்று வச்சுருக்காங்க, சிவபெருமானோட சிலை. மேலே ஏறி வந்தால் சிவபெருமான் வந்து உண்மையிலேயே இங்கே உட்காந்து தவம் பண்ணுற மாதிரி இருக்கு. சூப்பராக இருக்குது. அந்த கடவுள் பார்த்த ஒரு ஃபீல் மட்டும்தான் இருக்குது எங்களுக்கு. ஏறி வந்த கஷ்டமே எங்களுக்கு சுத்தமாக கிடையவே கிடையாது. மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை.